தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசனுடைய பாடல் வழக்கப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். கல்வியா, செல்வமா, வீரமா? பெரிய பிரச்சனை இருக்கு. இதுல ஏன் இவருங்க கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஆரம்பத்திலேயே அதை சொல்றார். கல்வி, செல்வம், வீரம், அன்னை, தந்தை, தெய்வம். வேதம் பார்க்காதீங்க, வேறுபாடே வேண்டாம். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? இருந்தாலும் நம்ம புத்தி கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் சரி நான் அந்த வரிசையிலேயே வந்துடுறேன் அப்படின்னு அவரே கற்றோர்க்கு பொருளி பசி தீருமா. என்னதான் இருந்தாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அப்படி எல்லாம் சொல்றோம். நாம இல்லைங்கள, படிச்சிருக்கணும் எல்லாம் சொல்றோம், இல்லைன்னு மறுக்கவே இல்லையே. அதை அந்த கல்வியினால் விளையக்கூடியது என்ன ஆச்சு அப்படிங்கிறது அழகா ஆரம்பத்துல முதலே சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. கற்றோர்க்கு பொருளில் பசி தீருமா, பொருள் பெற்றோர்க்கு அறிவில் புகழ் சேருமா, கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா, வீரம் காணாது வாழ்வென்றும் வாழ்வாகுமா, வீரம் காணாது வாழ்வென்றும் வாழ்வாகுமா, கல்வியா, செல்வமா, வீரமா? என்னதான் படிச்சிருந்தாலும் பொருள் இன்றி பசி தீருமா? காசு தேவையா இருக்கு. ஓஹோ, அப்ப செல்வம் தாங்க இல்லையே. பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா? அப்ப பொருள் பெற்றவர்களுடைய பயன் நோக்கம் என்ன? ஏன் பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமான்னு எழுதணும், அங்க பசி தீருமான்னு எழுதினவர் கல்வியை இங்கேயும் பொருள்னு சொல்லிட்டு புகழ் சொல்றார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியம் இல்லை உயிருக்கு, என்ன அப்ப இது அதை கொடுக்கறது. அதுதான் ஈபார் மேல் நிற்கும் புகழ். நம் தமிழ் நூல்கள் அவ்வளவு சொல்றதே. அதனால்தான் பொருள் படைத்தவர்கள் புகழ் பெற வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா. அந்த அறிவுன்றது அந்த நூல்கள் இந்த மாதிரி நல்லவர்கள் கூட, கல்விமான்கள் கூட பழகிறதுனால வர்றது. அதனால பொருள்ங்கிறது கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா, வீரம் காணாத வாழ்வு என்றும் வாழ்வாகுமா? நல்லா படிச்சிருக்காரு. அவர் மாதிரி இன்னைக்கு யாரும் உலகத்துல படிச்சவர் இல்லை. அவர் பக்கத்துல ஒரு பெரிய செல்வந்தர், அவரை மாதிரி இன்னைக்கு உலகத்துல கோடீஸ்வரரே கிடையாது. ரெண்டு பேரும் வர்றாங்க. வர்ற நேரத்துல கல்வியும் இல்லை, செல்வமும் இல்லை, ஆனா கட்ஸு தில்லு மட்டும் நிறைய உண்டு. ஒன்றும் இல்லை, இத்தினூண்டு கத்தி. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படி டபக்குன்னு தட்டினா நீட்டுதே, என்ன சொருவிடுவேன் அப்படின்னு. ஒன்றும் பண்ணாது, இரு வரேன், முடிஞ்சு போச்சு. வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா அப்படின்னு இது வரைக்கும் மூணையும் ஒன்னாதான் கொண்டு போறாரு. இந்த பாட்டுல நான் நடுவுல ஒரு பகுதி, ஒரு பேரான்னு வச்சுக்கோங்களேன், பத்தி அதை விட்டுட்டேன். கடைசியில போய் நிப்போம். இப்ப 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்க பலம் வேண்டுமா, இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? அந்த மூன்றையும்
சரி சமமாக அந்த இடத்தில் இந்த பகுதியில் அவர் சொல்லி வைத்திருப்பதை நாம் அனுபவிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அதில் ஒன்றினில் ஒன்றாக பொருளானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, கல்வியா செல்வமா வீரமா. கல்வியும் தேவை, செல்வமும் தேவை, வீரமும் தேவை என்று ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்லிக் கொண்டு வந்தவர் ஏன் இந்த முறை 1, 2, 3 ஏன் கல்வியை முதல்ல வச்சார், ஏன் செல்வத்தை 2வது வச்சார், ஏன் வீரத்தை 3வதாக வைத்தார்? என்னதான் இருந்தா கூட இந்த பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஜாஸ்தி அதாவது சிறுக கட்டி பெருக வாழ், இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் நம்ம சனாதனம் சொல்லக்கூடியது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அடுத்தவர்களும் சொல்லாது, சொத்து பத்த மாத வருமானத்தை அடுத்தவன்கிட்ட சொல்லாது, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரே பந்தாதான், மாசம் வருது 20,000 30,000 வரும், நம்ம பண்ற லூட்டி இருக்க அப்பா, என்ன மாசம் ரொம்ப போச்சுன்னா 1,00,000 ரூபா வருதுப்பா. அந்த 1,00,000 ரூபா வந்தும் பத்த மாட்டேங்குது, சும்மா விடுறது. ஆனால் உண்மையிலேயே செல்வம் படைத்தவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மறந்து போய் கூட சொல்ல மாட்டார்கள். அதுக்கு 2 காரணம். ஒன்று, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இன்னொன்று, சுற்றி இருக்கிற சொந்த பந்த வட்டாரம் அப்படின்னுடும். அதுக்குன்னு பயந்துட்டே சொல்லக்கூடாது, சொல்லவும் இல்லை. ஒத்துப்பாங்க, என்னை விட அவன் பணக்காரன்ப்பா, என்ன பண்றது, ஒத்துப்பாங்க செல்வந்தர்கள். அதே போலத்தான் வீரம் படைத்தவர்களும் என்னதான் வீரம் படைச்சிருந்தாலும் சரி, மலம் போச்சுன்னா பலம் போச்சுன்னு ஒரு தமிழ் பழமொழி உண்டு. அந்த மாதிரி 2 நாளைக்கு பேதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடி போயிடும், அவ்வளவுதான். முடியல, ஒன்றும் முடியல அப்படின்னு, அவ்வளவுதான். வீரமாவது ஒன்னாவது, அப்ப எழுந்து இதெல்லாம் முறுக்கெல்லாம் முடியாது, தெரியாதா? ஆகவே செல்வமும் அடிபட்டு போய்விடும், வீரமும் அடிபட்டு போய்விடும். ஏன் சார், கல்வியும் அதே மாதிரி தானே? கிடையாது ஐயா, கிடையாது. இந்த படிச்சவன் மட்டும் இருக்கானே, அவன் படுத்த படுக்கையில இருந்தா கூட மறந்து போய் கூட மற்றவர்களும் கல்விமான்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் என்று நினைக்கவே மாட்டான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்னைக்குமே இப்படிதான். படித்தவன் அடுத்தவர்களை மனிதர்களாக கூட மதிக்க மாட்டான். படுத்த படுக்கையா கிடப்பான், எல்லாம் படிச்சிருக்கான்னு வச்சுப்போம். அப்போ ஏதானு ஒரு நல்லது யாரானு ஒரு இளைய தலைமுறையோ இன்னொருத்தரோ சொல்றாருன்னா, ஆலையில் ஒரு கையில் உப்பு சக்கரை இவெல்லாம் சொல்லி இன்னைக்கு நீங்கள்லாம் கேட்க முடியாது, உங்க தலையில எழுத்து வந்து மாட்டிக்கிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நான் இது சரியில்லை, இது தப்பு, அது தப்பு, இப்படி இந்த படித்தவன் மட்டும் அடுத்தவர்களை மறந்து போய் கூட கல்விமான்களாகவோ மனிதர்களாகவோ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதன் காரணமாகத்தான் முதல்ல கல்வியை கொண்டு போட்டு வச்சார். அந்த கல்வி செருக்கு, அந்த செல்வ செருக்கு, அந்த வீர செருக்கு, அதாவது பலம், இந்த 3ம் நமக்கு இல்லாமல் அந்த பரம்பொருள் கட்டி காப்பாற்றும்படியாக வேண்டுமோ, அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோ, அப்பரம்பொருள் வழங்கும்.